என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு வெகு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்க்கிறார்கள், பழகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு 15 ஆண்டு பழகிய பின்பு கேட்கிறார்கள், நாங்கள் யோகாசனம் மற்றவர்களுக்கு கற்றுத்தரலாம் என்று. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தே யோகாசன ஆசிரியர்களாக மாறி அங்கே பல பேர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், திருப்பூரிலிருந்து 3 மாணவ மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். சாருமதி 4ஆவது வகுப்பு, சாதனா 5ஆம் வகுப்பு, சர்வின் 4ஆவது வகுப்பு, ஏகேஆர் அகாடமியில். அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அகாடமியில் எல்லா மாணவர்களுக்கும் கட்டாய பாடம். ஆசிரியர் சங்கரை நியமித்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இந்த யோகாசனத்தை மற்ற பாடங்கள் மாதிரியே சொல்லித்தருகிறார்கள். அதிலே சாதனா லகு வஜ்ராசனத்தையும் மற்ற சார்மதியும் சார்வினும் ஏக அஸ்த கரிகபாத கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் நான் சொன்ன ஆசனங்களை செய்யுங்கள், பார்க்கலாம். அங்கே பார்த்து செய். உடல் மிகவும் குறைவாக இருக்கிறது. காலை வளைத்து கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டு கையை மேலே தூக்குவது என்பது மிக கடினம். மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை மடக்கி செய்யணும். நீ அப்படியே பண்ணி அடுத்த கையை தூக்கணும். அங்கே பார்க்கவே செய். நீ அங்கே தலையை மாற்றி வை, அங்கே வை தலையை, இங்கே திரும்ப. நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ இடது கையை தூக்கணும், லெஃப்ட் ஹேண்ட். இங்கே அங்கே தலை வச்சா தான் உன் தலை தெரியும். திரும்புங்க, அங்கே வை. எந்த அளவுக்கு உடலை வளைத்து முட்டை பிடிக்கின்ற அளவுக்கு கழுத்து விளைகிறது, முதுகு விளைகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனாமய காசம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அத்தனையும் சரியாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கூடாது. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து, நீ இப்படி படு, அப்படி உட்காந்து. கொஞ்சம் முன்ன தள்ளிவா, இந்த முன்ன தள்ளிவா. பண்ணு. குழந்தைகள் பக்கவாட்டில் செய்கிறது பாருங்கள். கழுத்தை எப்படி லாக் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும், கால் கொண்டு. அனாசயமாக எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் செய்யலாமல் இருக்கிறது. மார்பு விரியப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, தொடைகள் கால்கள் வளைக்கப்படுகின்றன. எத்தனை உறுப்புகள் செயல்படுகின்றன என்பதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே,
இவ்வாறெல்லாம் குழந்தைகளை பழக்குவது என்பது மிக கடினம். அதனுடைய ஆசிரியர் சங்கர் அவர்கள் அழகாக பிள்ளைகளை வருத்தி வளைத்து நிமித்து சரி செய்திருக்கிறார். எந்த குழந்தைகளும் வலி வந்தால் ஆசனம் பண்ணாது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இதுகளுக்கு நிச்சயமாக ஆங்காங்கே முட்டிலோ முதுகிலோ கழுத்திலோ வலி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இவர்கள் வந்து விட்டார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். அந்த வலி வந்தால்தான் ஆசனம், வலி வராட்டால் அது பூசணம். கொஞ்ச நாளைக்கு வலி வரும், அப்புறம் வலி வராது. அது குழந்தை பருவத்தில் ஏற்கனவே வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அது இலகுவாக வளைந்து விடுகிறது. முக்கியமாக ஒன்றை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். குழந்தைகளுக்கு நான் வெஜிடேரியன் டயட், மாமிச உணவை கொடுக்காதீர்கள். நோய்களுக்கு அதுதான் காரணம். மனிதனிற்கு இருக்கின்ற நோய்கள் மாதிரி மிருகங்களுக்கும் இருக்கிறது. எங்கேயோ வெட்டுகிறார்கள், எங்கேயோ கொண்டு தருகிறார்கள். ஆகவே அதை கொடுக்காதீர்கள். பச்சை காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், எத்தனை விதமான பழங்கள் காய்கறிகள் இருக்கின்றன, எத்தனை விதமான பழங்கள் இருக்கிறது, எத்தனை விதமான நட்ஸ் இருக்கின்றது. அவைகளெல்லாம் நமக்கு வேண்டிய வைட்டமின்களும் மினரல்களும் கிடைக்கிறது. அவற்றையெல்லாம் கொடுங்கள். பப்பாளி கொடுங்கள், விலை மதிவான பப்பாளியை கொடுங்கள், தர்பூசணி கொடுங்கள். அவைகளெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே இதுபோன்ற உணவு பழக்க வழக்கங்களிலும் யோகாசனத்தையும் பழகுமோ ஆனால் நிச்சயமாக 100 ஆண்டு நாம் நோயின்றி வாழலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.